வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் செக் பண்ணிடலாங்க. இன்னைக்கு நேற்று நம்ம கொடுத்துருந்தபடி மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னு பார்த்துடலாம். நேற்று நான் வந்து ஓப்பன் பிரைஸ்ல இருந்து 58 புள்ளிகள் அப்படிங்கிற ரேஞ்சில் இன்னைக்கு மார்க்கெட் ரன் ஆகுன்னு போட்டிருந்தோம். ஸோ அதுபடி இன்னைக்கு என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா 3 ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்குமே மார்க்கெட் இன்னைக்கு டிராவல் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். மொத்தமா இன்னைக்கு காலையில மார்க்கெட்டே வந்து பெரிய அளவில் ரேலி ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மார்க்கெட் இதே வந்து எவ்ரி புதன்கிழமை இது நடக்கிறது இல்லை. எப்பொழுதெல்லாம் வந்து ப்ரீமியம் வந்து எக்ஸ்பைரி முடிஞ்சு அடுத்த நாள் இருக்கோ அந்த ப்ரீமியம் அதிகமாக உள்ள தொலைவை நோக்கி தான் டிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஆனால் இதே போன வார புதன்கிழமை பெருசாலாம் இருக்காது, ரேஞ்ச் பவுண்டில் தான் அது இருக்கும். ஆனால் மேக்சிமம் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. எனி டைரக்ஷன் காலையிலேயே வந்து ஏதோ ஒரு டைரக்ஷனில் மார்க்கெட் போயிட்டே இருக்கும், இதர் அப் சைடு அல்லது டவுன் சைடு. ஸோ இது நீங்கள் ரெகுலராக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், செக் பண்ணி பாருங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா புதன்கிழமை அப்படிங்கிற காரணத்துக்காக இல்லை, எவ்ரி எக்ஸ்பைரி முடிஞ்ச அடுத்த நாள் மார்க்கெட் நல்லா ட்ரெண்டிங்கா ஒரு டைரக்ஷன்ல நல்லா போயிட்டு இருக்கும். அதை நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு செய்யுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட்ல இங்க ஒண்ணுமே இல்லை, சுத்தமா வந்து ரேஞ்ச் பவுண்ட்லயே இருந்துட்டு திரும்ப ரெசிஸ்டன்ஸ் வேல்யூல இருந்து திரும்ப ரிஜெக்ஷன் ஆகி புட் ஆப்ஷன்லயும் இன்னைக்கு வந்து நல்ல மார்க்கெட். அதாவது நம்ம சொல்றது எதுக்காக வந்து ரெண்டு சைடும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா மார்க்கெட் இப்பொழுதைக்கு அப் ட்ரெண்ட் போன மாதிரி இன்னைக்கு காமிச்சிருக்காங்க. நான் நேற்று ப்ரைஸ் லெவலும் கொடுத்துருப்பேன், இன்னைக்கு அந்த ப்ரைஸுக்கு வரவே இல்லை. அதனால அதுக்கு வரல அப்படின்னாலே மார்க்கெட்டு அப் ட்ரெண்டு தாங்க, புரியுதுங்களா? இதே வந்து நம்ம ப்ரீமியத்தில் செக் பண்ணிடலாம் என்ன மாதிரி மூமெண்டம் ஆயிருக்கு அப்படிங்கிறத. நேற்று நம்ம கொடுத்துருந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது 24,000 கால் ஆப்ஷன் 255க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். மார்னிங் ஓப்பனிங் கேண்டிலே வந்து இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருச்சு. அங்கிருந்து மார்க்கெட் ரேலி ஆனது கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு மேலே போயிருக்குங்க. ஸோ இதெல்லாம் காலையில் ட்ரேட்லேயே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பெரிய அளவில் நீங்கள் இடையில எல்லாம் ட்ரேடு எங்கே போயிருந்தீங்கனாலும் நீங்கள் பெருசாக வந்து பாயிண்ட் மூமெண்டம் கேப்சர் பண்ணியிருக்க முடியாது. இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க, எதுவுமே இங்கே சுத்தமாக வந்து ரேஞ்ச் பவுண்ட்லேயே தான் இருந்திருக்கும் இந்த ரேலிக்கு அப்புறம். ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் 175க்கு மேலேன்னா மார்க்கெட் கீழே அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே காலையில் கேண்டில் கீழே வச்சிருச்சு. ஃபர்தரா இந்த கேண்டில் கவனிச்சிங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் டே லோவுக்கு கீழே க்ளோஸ் வச்ச மார்க்கெட் அவ்வளோதான். ஃபர்தரா வந்து இதுக்கு கீழெல்லாம் நீங்கள் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணவே கூடாது. ஃபர்தரா 68 ரூபா வரைக்கும் கீழே போன மார்க்கெட் 120 வரைக்கும் இன்னைக்கு ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த இடத்துல நீங்கள் பர்பிளுக்கு மேலே வந்துட்டாலே ஸ்ட்ராங் ஆயிருங்க. 86க்கு மேலே க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் கூட நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி தாராளமாக எடுத்துருக்கலாம். இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை, ஈஸியாக மார்க்கெட்டை நீங்கள் கேப்சர் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு எடுத்த ப்ரீமியம் பார்த்துருவோங்க. 24,100 ப்ரீமியம் எடுத்திருந்தோம். இதில் வந்து 198 அப்படிங்கிற ப்ரைஸ் காமிக்குது. ஆக்சுவலாக 190 உங்களுக்கு பை லெவல் தான் இன்னைக்கு நம்ம எடுத்திருந்த லெவல் படி. இங்கே 198லேருந்து மார்க்கெட்டு 322 வரைக்கும் கால் ஆப்ஷன் ப்ரீமியம் காலையிலேயே ரீச் ஆயிடுச்சு. அதுலேருந்து மார்க்கெட்டு திரும்பவும் கன்சாலிடேஷன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் ஆப்ஷன் டிசைடரும் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் நல்ல ரேலி பிடிச்சிருக்க முடியும். சாரி, பிஹெச்டியில் கரெக்டாக வந்து ஒரு வேலை இருக்கு. அதாவது இது என்ன ப்ரைஸ்னா 89.4. எக்ஸாக்டாக வந்து 89க்கு வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆனது எல்லாமே வந்து நம்ம இண்டிகேட்டர்லேயே உங்களுக்கு பர்ஃபெக்டா வந்து கிடைச்சிருக்கும். ஏன்னா இந்த பர்பிளுக்கு கீழே போன மார்க்கெட் மட்டும் எப்பவுமே வந்து மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனா இன்னைக்கு அதுக்கு கீழே ஒரு சப்போர்ட் பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து 110ல க்ளோஸ் வச்சு அது கிட்டத்தட்ட 156 157 வரைக்குமே போயிருக்கு. நல்ல ப்ரீமியம் வந்து புட் ஆப்ஷன்லயும் இன்னைக்கு கிடைச்சிருக்குங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பர்டிகுலர் டைம் பீரியடில் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்னுமே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அந்த டைம்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க. நான் இதெல்லாம் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா? ஒன்று ப்ரைஸ் ரொம்ப முக்கியம், இன்னொன்று டைம் ரொம்ப முக்கியம். ஏன்னா என்ன டைம்ல நம்ம என்டர் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் இதுதான் வந்து என்ன சொல்றேன், 11:39 ஒன்று சொல்லியிருப்பேன். அதே மாதிரி 2:03 ஒரு டைம் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல எல்லாம் மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் மொமெண்டம் நடக்குங்க. நீங்க இன்னைக்கு 2:03 கேண்டில் இன்னைக்கு கூட நல்லா இருந்திருக்கும்.
இங்க பாத்தீங்கன்னா 2-3 ஸ்டார்டிங் கேண்டிலே பெருசா போயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட் கிடைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டைம்ல மட்டும்தான் வந்து இவ்வளவு சும்மா ஒரு 15 பாயிண்ட் போயிருக்கு. ஸோ ஐடிஎம் பிரீமியம்ல நல்லாவே மூவ் ஆயிருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? இதுல நீங்க எந்த மாதிரி இன்னைக்கு என்ட்ரி எடுத்திருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோயர் லோ பிரேக் அவுட் ஏதாவது கிடைச்சிருந்தா மட்டும்தான் நீங்க இந்த இடத்துல எடுத்துக்க முடியும். இங்க எல்லாமே சுத்தமா கன்சாலிடேஷனுங்க. அதனால இங்க பெரிய பிரீமியம் மொமெண்டம்லாம் நீங்க கேப்சர் பண்ணிருக்க வாய்ப்பு கிடையாது. மினிமம் 3 கேண்டிலாவது எனக்கு வந்து லோயர் லோ வச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு கேண்டில்ஸ் இங்க ஃபார்ம் ஆகல. ஒருவேளை இந்த 2 கேண்டில் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம போஸ்ட் மார்க்கெட் வச்சு நம்ம படிக்கவே கூடாது. இது வந்து லோயர் லோ பிரேக் அவுட் எடுக்க முடியல அப்படின்னா ஹையர் ஹை பிரேக் அவுட் கொடுத்ததை எடுக்கலாம். இப்போ இந்த 2 கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் ஹைல கிரீன் கேண்டில், இந்த கேண்டில் ரெட் கேண்டில் வச்சிருக்கு. இப்போ இந்த 2 கேண்டிலோட ஹை வந்து பாத்தீங்கன்னா 117க்கு மேல க்ளோஸ் வச்ச கேண்டில் எதுன்னு பாருங்க. இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. க்ளோஸ் வச்ச உடனே அது மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, க்ளோசிங் பிரைஸ்ல இருந்தே வந்து சடனா வந்து 142 போயிருச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுத்துக்க முடியுமான்னு கேட்டா திரும்ப ரீடெஸ்ட்ல வராததுனால ஒரே ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிடுச்சு. அவ்வளவுதான். இதுல என்ட்ரி எடுத்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா எந்த பிரைஸ் லெவலும் தெரியல அப்படின்னா இந்த ஹையர் ஹை பாத்துங்க. ஹையர் ஹைல இந்த பிரைஸ் தான் வந்து ஹை. இந்த ஹைக்கு மேல க்ளோஸ் எப்போ வைக்குதோ அப்பதான் நீங்க இதுல நிறைய டைம் வச்சிருக்கு 341. ஆனா பெருசா மொமெண்டம் ஆகல. ஆனா இந்த இடத்துல தான் வந்து பெரிய மொமெண்டம் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய லெவலில் ஏன்னா ஃபுல்லா டார்கெட் அடிச்சதுக்கு அப்புறம் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் ரிப்போர்ட். சரி, ஓகே. ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணி பாருங்க. நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மே 1 லீவுங்க. சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. சென்செக்ஸ் நான் டேட்டா எதுவும் எடுக்கல. தேவைன்னா எனக்கு பிங்க் பண்ணுங்க. நான் வேணுங்கன்னா மட்டும் எடுத்துக்கலாம். அது ரொம்ப டைம் டிலே ஆகுதுங்க. அதனால தான். இப்போ நான் இதுல கொடுத்திருந்த வேல்யூ பாத்தீங்கன்னா 24,042 அப்படிங்கிற பிரைஸ் லெவலுக்கு கொடுத்திருப்பேன். இது வீக்லியில புல்லிஷ் லெவல். இந்த புல்லிஷ் லெவலுக்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் வச்சதுமே மார்க்கெட் கிளியரா தெரிஞ்சிருக்கும். இது ஆட்டோ பிரேக் அவுட் லெவல்ல வேண்டாம் உங்களுக்கு. இதுக்கு மேல க்ளோஸ் வச்சதுமே மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, ஃபர்தரா வந்து பெரிய ரேலி நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு கொடுத்திருந்த டார்கெட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிருச்சு. ஏன் இந்த பிரைஸ்ல எல்லாம் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பாக்ஸ்குள்ளேயே தான் மார்க்கெட்டே இருந்திருக்கு. திரும்பவும் நீங்க எக்ஸல் வேல்யூ எக்ஸல் வேல்யூங்கிற அந்த ரேஞ்ச் வேல்யூ கொடுத்துருப்பேன். இந்த வேல்யூக்கு மேல போக முடியாம மார்க்கெட் ஃபர்தரா கீழே இறங்கி இருக்கு. இவ்வளவுதான் மார்க்கெட். ஓகே, நாளைக்கு மார்க்கெட் ரேஞ்ச் பத்தி பார்த்துருவோம். நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நான் இப்போ 75 மினிட்ஸா வச்சிருக்கிறேன். ஆனா வந்து இப்போ மார்க்கெட் வந்து வீக்லியில புல்லிஷா இருக்கு. நாளை ஒரு நாள் தான் இருக்கு மார்க்கெட்டு. ஸோ அந்த ஒரு நாளைக்குள்ள இவ்வளவு பெரிய டார்கெட் மேல போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு குறைவு. நாளைய ரேஞ்சை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். வீக்லி ரேஞ்சு இப்போதைக்கு புல்லிஷா இருக்கிறது மட்டும் எடுத்துக்கலாம். நாளைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் முக்கியமான பிரைஸ் லெவலுங்கிறது 24,168ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கதான் மார்க்கெட்டே க்ளோஸ் நியர்பை வச்சிருக்கு. இந்த பிரைஸ் லெவலுக்கு மேலன்னா மார்க்கெட் மேல திரும்ப, அதுக்கு கீழேனா மார்க்கெட் கீழே அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நாளைக்கு அதிகபட்சம் கீழே இறங்குனா எது வரைக்கும் இறங்கலாம் அப்படிங்கிற டேட்டாவை பார்த்துருவோம். 23,918 வரைக்கும் கீழே இறங்குவதற்கு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கு. அதுக்கு பஃபர் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா 23,958 அப்படிங்கிற பிரைஸ் லெவல். நீங்க இதெல்லாம் போடும்போதே உங்களுக்கு தெரியும் எல்லாமே கரெக்டா ஈச் அண்ட் எவ்ரிதிங் கரெக்டா உட்காருங்க. சரி, ஓகே. இப்போ அப்சைடு ரேலி பாத்தீங்கன்னா 24,478 வரைக்கும் அதிகபட்சம் மேல போகும்னு அர்த்தம். அதுவே 24,438 வரைக்கும் அதுக்கு அடுத்த பஃபர் பாயிண்ட். ஸோ இதுதான் நாளைக்கு ரேஞ்சுங்க. நாளைக்கு ஒரு நாள் மார்க்கெட் இருக்கிறதுனால பார்த்து கவனமா செய்யுங்க. ப்ரீமியம் ஓரளவுக்கு டிகே பண்ணதான் பார்க்கலாம். ஏன்னா ஃப்ரைடே லீவுங்கிறதுனால நம்ம அடுத்த ஒரு நாளுக்கு அப்புறம் திரும்பவும் எக்ஸ்பைரிக்குள்ள மண்டே ஒரு நாள் தான் மார்க்கெட் இருக்கும். ரெண்டாவது நாளைக்கு மாதத்தினுடைய கடைசி நாள். மந்த்லி அனாலிசிஸ் இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு லீவ்ல நான் உங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்றேன்.
நான் அதுல வேல்யூஸ் கொடுத்துறேன், ரேஞ்ச் கொடுத்துறேன். இந்த மந்த்லி லெவல்லாம் இந்த மந்தோட எக்ஸ்பைரி ஆயிரும். அதனால அடுத்த மந்த் வேல்யூங்கிறது மந்த் பிறந்ததுக்கு அப்புறம் இந்த மந்தோடைய ரேஞ்சை பொறுத்து நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மந்த் வேல்யூல பின்னாடி பார்த்துக்கலாம். நாளைய ரேஞ்ச் மட்டும் நீங்க மார்க்கெட் பாருங்க. நாளைக்கு கீழே இறங்குனா 23,918, மேல போனா 24,478. இப்ப இருக்கக்கூடிய க்ளோசிங் பிரைஸே வந்து ஒரு மிட் லெவலா தான் இருக்கு. ஸோ இந்த பிரைஸுக்கு மேலனா மார்க்கெட் திரும்ப 312 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் திரும்பவும் கீழே வரலாம். இப்படி கூட போயிட்டு நாளைக்கு இதுக்குள்ளேயே கூட முடிக்கலாம். ஏன்னா நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கிறதுனால எப்படி வேணாலும் ப்ளே பண்ணுவாங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா? நீங்க எது நடந்தாலும் வேல்யூஸ்குள்ள மட்டும் மூவ் பண்ணுங்க. இதுக்கு மேல இந்த இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹைன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் கிடைச்சா 478 வரைக்கும் போவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனா இந்த இடம் வந்தா கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க. திரும்பவும் இந்த வீக்லியில வந்து சப்போர்ட் எடுத்துட்டு கூட மேல போகலாம். உடனே வந்து புட் ஆப்ஷன் எடுத்துடாதீங்க. மார்க்கெட்டை ஒரு 10 மணி வரைக்கும் கொஞ்ச நேரம் வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? இன்னைக்கு போன மாதிரி காலையிலேயே மார்க்கெட் வந்து பெரிய ரேலி ஆயிரும் அப்படின்னு நினைச்சு டக்குன்னு உள்ள போயிடாதீங்க. சரிங்களா? ஓகே, நாளைய பிரீமியம் பார்த்துடலாம். 24,150 கால் ஆப்ஷன் 224க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுதுங்க. அதே 24,150 புட் ஆப்ஷன் 160க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இந்த ஃபர்ஸ்ட் ஓபன் கேண்டில பொறுத்து நீங்க இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுவே நமக்கு ட்ரெண்ட் என்ன அப்படிங்கறத ஈஸியா வந்து சொல்லிடும். சரிங்களா? இந்த லெவல்லாம் நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இந்த லெவலை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவே நமக்கு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போதுமானது. இதுக்கு கீழே இறங்குனா 62 ரூபா வரைக்கும் கீழே இறங்கலாம். கால் சைடை பொறுத்த வரைக்கும் பர்பிள் வந்து 62. அது கீழ் லெவல்லாம் தேவையில்லை, நம்ம இதுவே போதுமானது. சரிங்களா? இதை வேல்யூஸ் மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு ரேஞ்ச் வந்து 72 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க்கெட் டிராவல் ஆகும். சரிங்களா? ஸோ 72 பாயிண்ட் ஓப்பன் பிரைஸ்ல இருந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் நீங்களே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இத இண்டிகேட்டர்ஸ்ல வேற என்ன 2 பேர் கேட்டீங்க. நான் திரும்ப டவுட் நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். நான் இன்னும் உங்களுக்கு பிங்க் பண்ணல. நான் பிங்க் பண்றேன். இதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னு நான் அது வந்து கிளாரிட்டி தரேன். சரிங்களா? ஓகே, நாளை சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குங்க, பார்த்து கவனமா ட்ரேட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.